ஸோ வாட்ஸ்அப் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோழர்கள் காலத்தில் கோவிலுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். கோயிலை பார்க்க ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது கோயில். பார்த்திங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் நாரையூர்ன்ற சொல்லிட்டு ஊருக்குள்ளே தான், ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது. கோயிலை காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோயில். என்னால் இப்படி அந்த கஷ்டத்தை என்னால் வார்த்தையில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த கோயில் இப்படி பார்க்கும்போது எனக்கு. பார்த்தீங்களா, இதுதான் இப்போதைய கோயிலோட நிலைமை பாருங்கள். இதுக்கு முன்னாடி தான் கோயில், இதுதான் ஃபுல்லாக என்ட்ரன்ஸே இது தான். இந்த தூண் மாதிரிலாம் வச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் வச்சு வணங்கியிருக்காங்க. இந்த தூண்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பிரம்மர் இருக்கார். பிரம்மன் பார்த்தாலே தெரியும், பிரம்மரோட இது உங்களுக்கு தெரியும். இந்த கற்கள் கூட எல்லாம் உடஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இதோட தலைப்பகுதியெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இந்த கல்லும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நாட்கள் இடிஞ்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மர் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் விநாயகர் எவ்வளோ ஒரு அழகாக பாருங்கள். அந்த ஒரு தலையோட அந்த மேலே அந்த கிரீடம் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ எவ்வளோ ஒரு அழகாக, எவ்வளோ சிற்பங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பாருங்கள், மேலே கோவிலுங்கெல்லாம் இடிஞ்சு விழுந்து பார்த்தீங்களா. அந்த கோவிலோட தூண்களை பாருங்கள், சிற்பங்கள் இப்பவும் பாருங்கள் எவ்வளோ ஒரு புதுசாக இப்போ இது பண்ண மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ பாருங்கள். ஒவ்வொரு தூண்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பழமையாக ஆகலைங்க பாருங்கள். இந்த கோயில் கட்டி எப்படி சோழர் காலத்து கோயிலெலாம் எப்போ கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படி இருந்தும் அதனுடைய வடிவங்கள் அவங்க வரைஞ்சிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இன்னும் புதுசு மாதிரியே இருக்குது. பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பக்கம் இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாலும் புதுசு மாதிரியே இருக்குது, கொஞ்சம் கூட பழமை அடையலை. ஆனால் சிற்பங்கள் வந்துட்டு ஓவியங்கள் பழமை அடையாமல் இருந்தாலும் கோவில்கள் வந்து ரொம்ப பழமை அடைஞ்சு கிட்டத்தட்ட கீழே இடிஞ்சு விழுகிற நிலைமைக்கு வந்துட்டுருக்கு இப்போ கோவில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. பாருங்க, நந்தி பார்த்தீங்களா பின்னமாக எந்த ஒரு நிலைமையில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த கோயில் வந்துட்டு இந்த ஊர் மக்கள் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆடு மாடுகள் கட்டி இது பண்ணுறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், காட்டுறோம் பாருங்கள். அந்த மாட்டு சாணம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் கோயில்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை, எந்த ஒரு சிற்பங்களும் இல்லை, எதுவும் கிடையாது, எந்த ஒரு சிலைகள் எதுவுமே கிடையாது. ரொம்பவும் இதெல்லாம் நம்ம மன்னர்கள் பார்த்தாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏன்டா கோவிலில் கட்டணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இடிஞ்சு விழுகிற எப்போ விழுவுன்னே சொல்ல முடியாது. ஒரு நம்மளால் எப்போ விழுவோம் எப்போ இது பண்ணணும்னு சொல்லிட்டு யூகிக்க முடியாது, அந்த நிலைமையில் இருக்குது. பார்த்தீங்களா பாருங்க, ஒரு பொண்ணோட சிலை வடிவத்தை எப்படி வடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இதுதாங்க நம்ம முன்னோர்களுடைய, அதுக்கு பாருங்கள் இந்த கொண்டை வச்ச மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்களா. இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் கிட்டத்தட்ட இந்த கோயில் கட்டி இப்போ நம்ம சோழர்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் பக்கம் இருக்கும். ஆனால் 1000 வருடங்களையும் அது இந்த சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழமையாகாமல் அப்படியே இருக்குங்க. அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு அந்த வார்த்தைகள் வரல சொல்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்குது இந்த கோயிலை இப்படி பார்க்கும்போது. அந்த வார்த்தை நம்ம ஒரு சில கஷ்டங்கள் நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது எனக்கு இப்போ பார்க்கும்போது. பாருங்கள், அந்த கோயிலுக்கு உள்ள கருவறை பாருங்கள், கருவறைக்கு போகிறதுக்கான வழி உள்ளே பாருங்கள் எல்லாம். பார்த்தீங்களா, வௌவால்களெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோயில்கள் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து இங்கே உட்காந்து மதம் இருந்ததுக்கு இந்த மாதிரி இந்த ஊரில் இல்லைங்க, நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய மன்னர்கள், நம்மளுக்காக முன்னோர்கள், நம்மளுடைய புனிதமாக வந்து பார்க்க வேண்டிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் அவங்களுடைய மது அருந்துறதுக்காகவும் மற்றபடி தவறான விஷயங்கள் செயல்படுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படி தான் அங்கே அந்த மனசு வருதுன்னு தெரில. நான் கொஞ்சமாச்சும் ஒரு குற்ற உணர்வுக்குள்ள நம்ம இது வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது எந்த ஒரு கோவில், நம்மளுடைய அடையாள சின்னம், இதெல்லாம்
அப்படின்ற மாதிரி அவங்க மனசுலாம் இருக்குமா இருக்காதான் எனக்கு தெரில. கருவறை இது கருவறை இல்லைங்க, இந்த கருவறைக்கு உள்ளே போகணும். பார்த்தீங்களா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கருவறை. சாமி இருந்ததுக்கான இடங்களும் அங்கே இருக்குது. அது இல்லாமல் இந்த கோயில்களில் கல்வெட்டுகளும் இருக்குது பாருங்கள். ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பக்கத்தில் ஏதோ திருவிழான்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக பாடல்கள் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு கேட்கலைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. அப்படி ஹெட்ஃபோன் கொஞ்சம் கேட்கலைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போயிட்டு அது எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்களா, ஏன்னா ஃபுல்லாக கோயிலோட கற்கள் எல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், கோவிலோட மேல் தளம். இதுதாங்க கோவிலோட மேல் தளம். பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு மினி காடுன்னே சொல்லலாம். இங்கேருந்து பார்த்தா பாருங்க, கோவிலுக்குள்ளே தெரியும் உங்களுக்கு. வந்து உங்களுக்கு கேட்கலாம், இது கோவிலா இல்லை சின்ன காடான்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து கோவில்களுக்கு மேலே வளர்ந்துருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோயில் கோபுரம், கோவில் மேலே வந்துட்டு எல்லாம் காடு மாதிரி எத்தனை மரங்கள் பார்த்தீங்களா. பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக இடிஞ்சிடுச்சிங்க. ஃபுல்லாக கிட்ட ஆலமரம் வளர்ந்துருக்கு ஒரு கோவிலுக்கு மேலே. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஆலமரத்துக்கே வந்துட்டு உங்களுக்கு எப்படியும் அவ்வளோ சீக்கிரம் ஆலமரம் இவ்வளோ பெருசு வளர்ந்து வராது. ஒரு ஆலமரம் எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்து வந்திருக்குன்னா, இந்த கோவில் எந்த அளவுக்கு பழமையான கோவிலாக வந்திருக்கணும். இந்த மரம் எப்போலேருந்து வளர்ந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு கோயிலோட கருவறை தெரியுது. அந்த அளவுக்கு கோயில்கள் இதெல்லாம் உடஞ்சிருக்குங்க. கற்களெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். என்னால் அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கருவறை. இந்த கருவறை இது வந்து சாமி இருந்ததுக்கான இது. இந்த ஒரு கருவறையே இல்லை பாருங்கள் சுத்தமாக. அதான் கோவில், இடிந்த கோவிலோட கற்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிவன் இதில் தான் இருப்பார். இதுவும் ஒரு சிவன் ஆலயம் தான். சிவனை இங்கேருந்து எடுத்து வேறு இடத்துக்கு வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இந்த கோயிலோட சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அப்போ வந்துட்டு அந்த வழிபட்டுட்டு இருந்த காலங்களில் அந்த கோயில் சிற்பம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் சிற்பங்களை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு திரும்ப சீரமைக்கிறதுக்காக எல்லாம் பேசியெல்லாம் பண்ணி ஊர்முக்கெல்லாம் பண்ணி அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து சிலைகளை எடுத்து வேற ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. கோயிலுக்கு பக்கத்தில் வேற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இந்த நந்தி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே அவங்களால இங்கேருந்து அசைக்க முடியலன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய நந்தியை அவங்களால வந்துட்டு அசைக்க கூட முடியலைங்க. அதனால் இந்த நந்தி இங்கேருந்து எடுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்களாமா. ஆனால் திரும்பவும் இன்னொரு நந்தி, 2 நந்தி வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காங்க. சோழர் காலத்து நந்தி. சிவன் இல்லாமல் நந்தி மட்டும் இப்போ தனியாக இருக்கார் இந்த இடத்துல. கூடிய விரைவில் இந்த இடத்துல இவர் முன்னாடி இதே கோயிலில் இதே இடத்துல சிவன் வந்துட்டு அது அவருடைய கருவறையில் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நான் மட்டும் இல்லாமல் நீங்களும் தயவு செஞ்சு அதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம பொக்கிஷங்கள்ங்க. ராஜாக்கள் வந்துட்டு நம்மளுக்காக, ராஜாக்கள் மன்னர்கள் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம இந்த அளவுக்கு எப்படி வீணடிச்சிட்டு இருக்கோன்னு யோசிச்சு பாருக்கிறீங்களா? இந்த மாதிரி இருக்க கோயில்களை வந்துட்டு நம்ம வணங்காமல் வந்துட்டு நம்ம எத்தனை கோயில்களுக்கு போய் இது பண்ணாலும் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அது கஷ்டம். நான் என்றைக்குமே அந்த மாதிரி கோயில்கள் போனது பாருங்கள். இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்களா,
இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து நம்மளால் இதை வடிவமைக்க முடியுமா பாருங்கள். அந்த கண்கள் பாருங்கள், இந்த சிலை இருக்கிறதே சின்னது தான், அதுலேயும் அந்த கண்கள், அந்த முகங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக, எவ்வளோ ஒரு சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ராஜாக்கள் காலங்களில் வச்சு வணங்கின சிவன் அவருடைய இந்த கோயிலோடைய வந்து பார்த்திங்கன்னா சிலைகளை நான் காட்டுறவாங்க. சிலைகள் இருக்க இடத்துக்கு போகலாம், அதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக அந்த கோயிலோட கற்கள், இடிந்த கற்கள் தான். பார்த்தீங்கன்னா பாருங்கள், கல்வெட்டுகள் தெரியுதுங்களா? அங்கே மட்டும் இல்லைங்க, கீழே இதுலேயும் பாருங்கள், ஃபுல்லாக அந்த கோயில்கள் ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் தான். இதெல்லாம் பாருங்கள், அந்த எழுத்துக்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இதுதான் கோவில். அந்த கோமுகம் உங்களுக்கு தெரியும், கோமுகமே உடஞ்சிருக்கு. இங்கேயும் பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக கல்வெட்டுகளால் தான் கட்டப்பட்டிருக்கு கோவில். இதுதான் கருவறை. கருவறையே இங்கே இடிஞ்சு போய் கிடக்கு, சிவனுடைய கருவறை. நம்ம அங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த நந்தி தெரிவார். பார்த்தீங்களா, நந்தி தெரிகிறாரு பார்த்தீங்களா? ஸோ கோயிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த இதை திரும்ப சீரமைக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே கோயில்களிலிருந்து சிலைகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சிலைகள்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. காட்டுறேன் பாருங்கள். பலிபீடம், நந்தி, பாருங்க பாலதுவாரகர், இவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பாருங்க. இப்போயே அப்படி இருக்குன்னு நான் பாருங்கத்தீங்களா? அப்போ நம்ம மன்னர்கள் காலகட்டங்களில் இந்த சிலைகள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்திருக்கும் இப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த கண் வடிவமைப்பு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. சிவனை காட்டுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ள சிலைகள் எத்தனை சிலைகள் இருக்குது பார்த்தீங்களா? நான் அந்த நவகிரகங்கள் பார்த்தீங்களா, மற்ற அம்மன் சிலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். சிவனுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வச்சுருக்காங்க. பின்னாடி அந்த முருகர் அந்த 5 தலை கொண்ட முருகர், அந்த மாதிரிலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக, எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தான் கோயில்கள் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதுவாக இருந்தாலும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வந்து தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி வணங்கிட்டு இருக்காங்க. அதே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் இந்த இடத்துல இவருக்கு திரும்ப அதே கோவில்களில் கோவில்கள் நல்லா சீரமைக்கப்பட்டு அதே கோவில்களில் போய் இவர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு செஞ்சு நீங்களும் அதே மாதிரி வேண்டிக்கோங்க. உள்ளே போய் பார்க்கலாம், ஆனால் பூட்டி இருக்குது, நம்மளால் உள்ளே போக முடியல. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ள சிவன் எப்படி இருக்காரு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி கோவில் தெரியும். நம்ம ராஜாக்கள் கட்டின கோவில், நம்ம மன்னர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போனது திரும்ப சீரமைக்கப்பட்டு திரும்ப இங்கே இருக்கு அதே சிலைகள் திரும்பவும் பழையபடி நம்ம ராஜாக்கள் காலகட்டங்களை கட்டின மாதிரி இல்லைனாலும் ஸோ நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு அதை சீரமைச்சு திரும்ப அதே இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அது நடக்கும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் நாரையூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி காணொலிகளை வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு தெரிய வைங்க. நம்ம வரலாற்றுகள் ரொம்ப முக்கியம், வரலாற்றுகள் அழிய விட வேண்டாம். ஸோ ஓகேங்களா, ரொம்ப நன்றி.